வணக்கம். இன்று நாம் தரிசிக்கப் போவது கற்பத்தை காக்கும் தாயாக பக்தர்களால் போற்றப்படும் கற்ப ரக்ஷாம்பிகை அம்மன் கோவில் தல வரலாறு. இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கருக்காவூரில் இருக்குங்க. இங்கு சிவபெருமான் முல்லைவனநாதராகவும் அம்பாள் கற்ப ரக்ஷாம்பிகையாகவும் காட்சியளிக்கிறாங்க. முன்பு இங்கு முல்லைவனங்கள் மிகுதியாக இருந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய இறைவன் முல்லைவனநாதர்னு சொல்கிறாங்க. இந்த தலம் குழந்தை வரம் வேண்டி வரும் தம்பதிகளுக்காகவும் கர்ப்பிணி பெண்களுக்கும் தெய்வீக நம்பிக்கையின் ஒளியாக இருக்கு. புராண கதையின்படி முனிவர் நித்ருவின் மனைவி வேதிகை என்பவங்க கர்ப்பிணியாக இருக்காங்க. ஒரு தவறான தருணத்தில் கிடைத்த சாபத்தால் அவளது கற்பம் ஆபத்தில் சிக்கியது. அந்த வேதனையில் வேதிகை கற்ப ரக்ஷாம்பிகை தாயாரை முழு மனதுடன் வேண்டிக் கொள்கிறாள். வேதிகையின் வேண்டுதலை கேட்ட அம்பாள் கருணை வடிவாக அருள் புரிந்து கற்பத்தை பாதுகாத்து பாதுகாப்பான பிரசவம் நடைபெற அருள் செய்தார். அந்த அருளின் நினைவாக இந்த தலம் கற்பத்தை காக்கும் தாய் என்ற பெருமையை பெற்றது. குழந்தை வரம் வேண்டி வரும் தம்பதியினருக்கு அம்பாள் பாதத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட நெய் கொடுக்கப்படுகிறது. அந்த நெய்யை சாப்பிட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அம்பாளின் அருளுடன் குழந்தை கிடைத்தால் தம்பதியினர் கோவிலுக்கு வந்து குழந்தையை சன்னதி முன் உள்ள தொட்டிலில் இட்டு அம்மன் சன்னதியை ஒரு முறை வலம் வந்து அம்மனுக்கு நன்றியை தெரிவிக்கிறார்கள். அன்னையின் அருள் எல்லையற்றது. உண்மையான பக்தியுடன் வேண்டினால் கற்ப ரக்ஷாம்பிகை அம்பாள் நிச்சயம் அருள் புரிவார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் கற்ப ரக்ஷாம்பிகை தாயே போற்றி.